மணிப்பூர் விவகாரத்தை அரசியலாக்குவதை எதிர்க்கட்சியினர் நிறுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஒருநாள் எதிர்க்கட்சியினரை மணிப்பூர் நிராகரிக்கும் என்றும் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேச்சு. நாட்டு மக்கள் தங்கள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. எதிர்க்கட்சியினர் பெரும் சத்தத்தை உருவாக்கி மக்களின் முக்கிய முடிவை மறைக்க பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி செய்யும் என பிரதமர் மோடி கருத்து. நடந்து முடிந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரத்தை மக்கள் தோற்கடித்து விட்டதாகவும் பேச்சு. நாட்டின் எதிர்காலம் தொடர்புடைய நீட் விவகாரத்தில் அரசியல் செய்வது துரதிருஷ்டவசமானது என்று பிரதமர் மோடி கருத்து. நீட் முறைகேடு மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் தப்ப முடியாது என்றும் உறுதி. மாநிலங்களவையில் பிரதமர் பேசிய போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் கார்கேவை பேச அனுமதிக்காததை கண்டிப்பதாக கூறி முழக்கமிட்டு அமளி. ஒரே நாளில் ராஜினாமா செய்த கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர்கள். தொடர்ச்சியாக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு எழுப்பி வந்த நிலையில் இருவரும் பதவி விலகல். 19 மாவட்டங்களில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு 2வது கட்டமாக தொகுதி வாரியாக பரிசு வழங்கிய விஜய். 9 மணி நேரத்துக்கு மேல் மாணாக்கர்களுக்கு தனித்தனியாக பொன்னாடை அணிவித்து பாராட்டு. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என விஜய் கருத்து. மாநில கல்வியில் பயின்றுவிட்டு தேசிய கல்வியில் தேர்வு எழுத சொல்வது அநீதி என்றும் பேச்சு. குளறுபடி புகாரால் நீட் தேர்வு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக விஜய் கருத்து. நீட் தேர்வு விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவை கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் பேச்சு. விருது வாங்க வந்தபோது முட்டி போட்டு ரோஜாப்பு கொடுத்த மாணவிகளிடம் முழங்காலிட்டு பெற்றுக்கொண்ட விஜய். விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் அவரை கட்டிப்பிடித்து அழுத மாணவிகள். நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மறுப்பதாக மத்திய அரசுக்கு கண்டனம். திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் அனைவரும் படிக்க திராவிட இயக்கங்களே காரணம் என்றும் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றும் ஆர்.எஸ். பாரதி கருத்து. அந்த கம்யூனல் ஜீவோவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம். ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற அரசியல் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். தற்போது ஊரில் உள்ள எல்லோரும் பட்டப்படிப்பு பயில்வதாகவும் நாய் கூட பிஏ பட்டம் வாங்கும் நிலை வந்திருப்பதாகவும் ஆர்.எஸ். பாரதி பேச்சு. திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தந்தால் ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். பட் நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போட்டு போட்டிருக்கீங்களா? இப்போ யார் வீட்லையாவது பிஇன்னு தொங்குதா? யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பொதுமக்களிடையே பலத்த எதிர்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் ஆர்.எஸ். பாரதியை திமுக ஏவி விடுவதாக அண்ணாமலை கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை மடைமாற்ற ஆர்.எஸ். பாரதியை களமிறக்கியிருப்பதாகவும் விமர்சனம். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை விரைந்து வழங்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. டெல்லியில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து முதலமைச்சரின் கடிதத்தை வழங்கினார் திமுக எம்பி வில்சன். போதைப் பொருள் கடத்தி சிறையில் உள்ளவர்கள் அங்கிருந்தபடியே மெத்தபெட்டமைன் விற்கிறார்கள் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் கருத்து. போதைப் பொருள் விற்பனையகமாக சிறைகள் மாறிவிட்டனவா என கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் ஆசாரங்குப்பத்தில் திமுக பிரமுகர் வீட்டிலிருந்து வேட்டி சிலை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிகாரியாக வெளிமாநிலத்தை சேர்ந்தவரை நியமிக்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தங்களையும் சேர்க்குமாறு அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. விசாரணை 80 விழுக்காடு முடிந்த சூழலில் மூன்றாவது அமைப்பின் குறுக்கீடு தேவையில்லை என்ற லஞ்ச ஒழிப்புத்துறை வாதத்தை ஏற்றது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம். சென்னை விமான நிலையம் வழியாக கடந்த 4 மாதங்களில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம். கடத்தல் கும்பலுக்கு உதவியதாக கூறப்படும் முக்கிய நபர் அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தகவல். மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களில்தான் உள்ளன. சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தின் விருப்பம். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகள், ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சோதனை. காலாவதியான தரமற்ற உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்து அபராதம் விதிப்பு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். ககன்யான் கோள் டிசம்பர் மாதம் விண்ணில் ஏவப்படும் எனவும் நம்பிக்கை. T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பும் இந்திய வீரர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டம். மும்பை வன்கடை அரங்கில் மாலை நடைபெறும் பாராட்டு விழாவுக்கு திறந்தவெளி பேருந்தில் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என தகவல்.